வேதத்துல எங்கேயுமே ஜோதிடம் இல்லை. அப்புறம் எதுக்கு வேத ஜோதிடம் வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல பரவோட ஜோசியம் பேர் வேத ஜோசியம், வேதிக் அஸ்ட்ராலஜி. அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி வந்து ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது வந்து வடநாட்டு சிஸ்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இலங்கை நூலகத்துல வந்து எடுத்த சிஸ்டம். ரெண்டையும் கிளப் பண்ணி தான் நம்ம ஊர்ல பாரம்பரிய ஜோசியம் ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம ஊர் ஜோசியம் அழிஞ்சிருச்சு. கால தேச வர்த்தமான சுருதி யுத்தி பேதம் இருக்கு. ஊருக்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜோசியத்தை கையாளணும்னு சொல்லி ஜோசியமே சொல்லி. அப்ப பழைய ஜோசியம் சொல்லிட்டு புலிப்பாணி பாட்டை உட்காந்து இப்ப பாடிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? ஆரம்ப காலத்துல வந்து எல்லா கிரகங்களும் இருந்துச்சு. நிறைய பேர் ராகுக்கு எது வேத ஜோசியத்துல இல்லைங்கிறாங்க. எல்லாமே இருந்தது. ஆனா அதுல லக்னம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்ப அதெல்லாம் இல்ல. பேசிக்கா கிரக இணைவுகளை வச்சு பலன் சொல்றது அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பராசரியம் வந்துச்சு. பராசர ஜோசியம் போட்டிருப்பாங்க. பராசரர் தான் வந்து விஷ்ணு புராணத்தை எழுதினவர். அவர் அந்த காலத்துல அதையும் சேர்த்து எழுதுறாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுல அஸ்ட்ரோனாமின்னு எதை சொல்றேன்னா வானியல் தான். அதனுடைய தொடர்ச்சியா தான் அஸ்ட்ராலஜியும் வருது. அப்ப அஸ்ட்ரோ அப்படின்னாலே வான் கணிதம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஜோதிடம் அப்படிங்கறதனுடைய அஸ்ட்ராலஜி தான் ஜோதிடம் சொல்றாங்க. அப்ப நீங்க ஜோதிடத்தை நீங்க எந்த வடிவத்துல போட்டாலும் கிரகங்களுடைய கணிதங்கள் அங்க வரணும். நான் வந்து வெத்தலையை வச்சு பார்த்தேன், சோழியை உருட்டி விட்டு பார்த்தேன், மை தடவி பார்த்தேன், சரிங்களா, கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி பார்த்தேன், சரகளை பார்த்தேன், உங்களுக்கு மூச்சு எப்படி ஓடுன்றதெல்லாம். இப்போ அப்படிலாம் சரகலைன்னு ஒரு ஜோசியம் இருக்கு. எனக்கு மூச்சு எப்படி ஓடுன்றத வச்சு உங்களுக்கு பலன் சொல்லுங்க. அப்புறம் நிமித்தங்களை வச்சு பார்த்தேன், ஆருடத்தை வச்சு பார்த்தேன்றதுலாம் சும்மா லாஜிக் இல்லை. புரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோதிடத்தில் வந்து பல வகைகள் இருக்கு. பாரம்பரிய ஜோதிடம், அதுக்கப்புறம் தெய்வீக ஜோதிடம், நீங்க வந்து ராஜநாடி ஜோதிடம் சொல்றேன்றீங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து கிளி ஜோசியம் நாடியை வச்சு கூட ரேகை, இந்த மாதிரி பல விதம் இருக்கு. இதுல எது உண்மைத்தன்மையானது? ஓகே, உண்மைத்தன்மை அப்படிங்கிறத விட இதனுடைய வரலாறுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம வேத ஜோசியம் அப்படின்னு சொல்றாங்க, வேடிக் அஸ்ட்ராலஜி. அப்போ நிறைய பேர் வேடிக் அஸ்ட்ராலஜின்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜோதிடம் வேதத்துல இருக்கு அப்படிதானே. கூகுள் பண்ணி பாருங்க, வேதத்தின் கண்கள், நேத்திரம் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கண்கள், வேதத்தினுடைய கண்கள், இரண்டாம் பிரிவாக ஜோதிடம் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. வேதத்துல எங்கேயுமே ஜோதிடம் இல்லை. அப்புறம் எதுக்கு வேத ஜோதிடம் வந்துச்சு அப்படின்னா, எம்ஜிஆர் பீரியடுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் பீரியடு, ரஜினி பீரியடு, கமல் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா அவர் காலமா அப்படின்னா இல்லை, அவர் வாழ்ந்த காலத்தில், ஆனால் அவர் பீக்கில் வந்த காலத்தில் வந்தது போல வேதங்கள் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு 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 ட்ரெண்டிங்காக போச்சு. ஒரு பீரியடில் வேதங்கள் பற்றிய அறிவு, வேதங்கள் பற்றிய புரிதல், வேதங்கள் பற்றிய விளம்பரங்கள், வேதங்களை புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம், இது மாதிரி சில விஷயங்களை ஒரு மாதிரி இப்போ எப்படி நம்ம வேல்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி ஒரு பீரியடில் வேதங்கள் மேலே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதங்களை வந்து விற்பனம் பண்றது. விற்பனம்னா விற்கிறதுல வெளியே சொல்றது, வேதங்கள் பற்றிய தெளிவுகளை மக்களுக்கு கொடுக்கறது. அப்ப வசிஷ்டர் வந்து விஷ்ணு புராணம் எழுதுறது, இந்த மாதிரி வேதங்கள் பற்றிய எல்லாமே வந்து பரவலாகுது இந்தியா ஃபுல்லா. அந்த பீரியட்ல ஆல்ரெடி இந்த ஜோசியமும் சேர்ந்து பரவுது. அப்ப அந்த ஜோசியம் பேரு வேதகால ஜோதிடம். நான் சொல்றது அது வந்து வேத காலம். அது பேரு நீங்க வந்து எப்படி இரும்பு காலம், புரட்சி காலம், பொற்காலம்னு படிக்கிற மாதிரி அது வேத காலம். அந்த பேரு அந்த காலத்துல பரவோட ஜோசியம் பேர் வேத ஜோசியம், வேதிக் அஸ்ட்ராலஜி. அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி வந்து ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல வந்து எல்லா கிரகங்களும் இருந்துச்சு. நிறைய பேர் ராகுக்கு எது வேத ஜோசியத்துல இல்லைங்கிறாங்க. எல்லாமே இருந்தது. ஆனா அதுல லக்னம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்ப அதெல்லாம் இல்ல. பேசிக்கா கிரக இணைவுகளை வச்சு பலன் சொல்றது அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பராசரியம் வந்துச்சு. பராசர ஜோசியம் போட்டிருப்பாங்க. பராசரர் தான் வந்து விஷ்ணு புராணத்தை எழுதினவர். அவர் அந்த காலத்துல அதையும் சேர்த்து எழுதுறாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுல நிறைய கான்ஃபிளிக்ட் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன நான் பேசலாம். அப்ப இது அவர் எழுதுனதா சொல்றாங்க. அவர் வந்து கொஞ்சம் லக்னங்களை கொண்டு வர்றார், பாவங்களை கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் ஸ்ரீபதினு ஒருத்தர் தான் பாவத்தை நிறைய உள்ள கொண்டு வர்றார். ஆனா இது எல்லாமே வேடிக் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு வானியல் சார்ந்த கணிதங்களாகவே வருது. இதுக்கு இடையில ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில், இப்போ உங்களுக்கு ஜோசியம் தெரியும், லாஜிக்காக எடுக்கிறீங்க. ஜோசியம் எடுக்கிறதுக்கு என்னுடைய கிரக நிலைகள் வேணும். எல்லாத்துக்கும் கிரக நிலைகள் இல்லை. அப்போ ஆரம்ப காலத்துலேருந்து அமேசான் காடுகள்லேருந்து ஆரம்பித்து நம்மூர் காடுகள் வரைக்கும் ஆதிவாசிகள், அந்த மாதிரி காட்டுவாசிகள் நம்ம இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குழு கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? நம்ம உட்காந்து பேசிட்டு இந்த கிறுன்னு பள்ளி கத்துன்னு என்ன சொல்லுவீங்க, கவுளி கத்துது அப்படின்னு சொல்றாங்களா? அது ஏன் கத்துதுன்னா, அது ஏதோ நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ், ஏதோ ஒரு குழு கொடுக்குது, நல்ல விஷயத்தை ஏதோ ஒன்று அடிச்சு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு நிறைய வீட்டில் பேசிக்கும்போது காக்கா வெளியே உட்காந்தா யாரோ ஒருத்தவங்க வர போறாங்க, இது மாதிரி நிறைய நம்பிக்கைகள். இதையும் நம்ம என்ன சொன்னா எதிர்கூறலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இதை வந்து அஷ்டமங்கல தேவ பிரசன்னம்னு சொல்லி கேரளாவில் பார்க்குறாங்க. அது என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10-15 பேர் சட்டை கட்ட இல்லாமல் வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டு கிளம்பி வருவாங்க.
நம்ம கூப்பிட்டோம்னா வரும்போது வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, சாக்கடை எப்படி ஓடுது, நாய் எங்கே படுத்து கிடந்துச்சு, வீட்டு பொம்பளைலாம் எப்படி நின்னாங்க, செருப்பு எப்படி கழட்டி போட்டிருக்காங்க, சாக்கடை எப்படி ஓடுது, வீடு எப்படி அசிங்கமாக, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு இப்படிலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் நடக்க போகுதுன்றத குழுவில் வச்சு சொல்கிறது சகுனம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து தேவமங்கல பிரசனம்ங்கிறது வந்து கோயில் கட்டுறதுக்கு இது மாதிரி டீம் வருவாங்க, கோயில் எப்போ கட்டலான்னு சொல்கிறதுக்கு. இப்போ வீடுகளுக்கும் வராங்க, நிறைய வீடுகளுக்கு வராங்க. இது வந்து பிரசனம். அதுக்கப்புறமா ஒருத்தவங்க கேள்வி கேட்டு வராங்க, என்ன கேள்வி தெரியறப்ப வெத்தலை வாங்கிட்டு வான்னு சொல்லி வெத்தலையை வச்சு பிரசனம் பார்க்குறது, சோழியை உருட்டி விட்டு பிரசனம் பார்க்குறது, கிளியை வெளியே விட்டு பார்க்குறது, எலியை விட்டு பார்க்குறது, இது எல்லாமே வந்து எதிர்கூறல் துறையில் மக்களுக்கு எதிர்காலத்தின் மீது இந்த ஆர்வத்தை ஏதாவது ஒரு வழியில் அதை சரி பண்ணக்காக முயற்சிச்சாங்க. எதுக்கு ஆர்வப்படணும் அப்படின்னா, மனிதனுக்கு வாழ்க்கை மேலே பயம் இருக்குது. ஏன்னா நிலையாமை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த வாழ்க்கை நாளைக்கு இல்லை. இந்த வாழ்க்கை நிலைக்குமானே யாருக்கும் தெரியல. ரொம்ப சூப்பராக வந்தான் ஒருத்தன், படக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். அவன் குடும்பம் என்ன ஆச்சுன்னு தெரியல. சூப்பராக வந்தான் அப்படின்ற இப்படி பேசுறது பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ நிலையாமை அப்படிங்கிறப்ப வாழ்க்கை மேலே பயம் வரும்போது இந்த வாழ்க்கை சரியாக போகுமான்ற பயம், எதிர்பார்ப்பு, ஆர்வம், இது மாதிரி குழப்பங்கள் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று சார்ந்து போகும் பொழுது எதிர்கூறல்ங்கிறது. அதுக்கப்புறமா வந்து இந்த மகாபலிபுரம் அங்கே போனீங்கன்னா குச்சி வச்சுக்கிட்டு பொம்பளையை பேசுங்க, கைரையை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்வத்தை இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை சொல்றதுக்கு அதெல்லாம் லாஜிக் இல்லாது. அந்த கிளை அந்த அந்த ஆயாவை கூட்டு வந்து உட்கார வச்சு அந்த ஆயாவுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தவங்களுக்கு நல்ல பலன் சொல்ல சொல்லுவாங்க, கெட்ட பலன் சொல்லான்னு சொல்லும். அதுக்குன்னு நான் அவங்களை குறை சொல்ல, அவங்களுடைய அது என்னன்னா அவங்களுக்கு 2 பலனும் உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அது லாஜிக் இல்லை. இது உங்களுக்கு எப்படி உங்க முகத்தை பார்த்து சொல்லுவாங்க, சரிங்களா. ஒரு சின்ன பிள்ளை பார்த்தோன்னா அந்த பிள்ளை மேலே கை வைக்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி இது மேலே தூசு துருப்பு படக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படின்னா தான் பிள்ளை அப்பா என்ன பண்ணுவார், பூரிச்சு போவார் நம்ம பிள்ளைய. அந்த மாதிரி ஒரு சூப்பராக பேசுகிறவங்க, அப்படி சூப்பர்லேட்டிவ் பண்ணி பேசக்கூடிய குணம் அது. அடுத்து இந்த வெத்தலகத்துலலாம் வந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இந்த டாரட் ட்ரேடிங்லாம் போட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து இத்தாலியில் 30 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இருந்திருக்கு. சும்மா சீட்டு விளையாடுறப்ப ஒரு கேள்வி கேட்குறப்ப நம்ம இந்த சீட் எடுத்து அது வருன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு சீட். இது எல்லாமே ஜோசியத்தினுடைய ஜோதிடம் இல்லை, இது எல்லாமே ஜோசியம் போன்ற ஒரு வடிவம் கொண்டது. ஆனால் நீங்கள் ஜோதிடம் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வரும்போது எங்கள் கிரகங்கள் வந்துடும். அஸ்ட்ரோ அப்படின்னாலே அஸ்ட்ரோனாமிக்கல்னு எதை சொல்கிறோம், அஸ்ட்ரோனாமின்னு எதை சொல்கிறோம்னா வானியலை தான். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அஸ்ட்ராலஜியும் வருது. அப்போ அஸ்ட்ரோ அப்படின்னாலே வான் கணிதம்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறதனுடைய அஸ்ட்ராலஜி தான் ஜோதிடம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜோதிடத்தை நீங்கள் எந்த வடிவத்தில் போட்டாலும் கிரகங்களுடைய கணிதங்கள் அங்கே வரணும். நான் வந்து வெத்தலையை வச்சு பார்த்தேன், சோழியை உருட்டி விட்டு பார்த்தேன், மை தடவி பார்த்தேன், சரிங்களா, கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி பார்த்தேன், சரகலை பார்த்தேன், உங்களுக்கு மூச்சு எப்படி ஓடுன்றதெல்லாம். இப்போ அப்படிலாம் சரகலைன்னு ஒரு ஜோசியம் இருக்குது, எனக்கு மூச்சு எப்படி ஓடுன்றத வச்சு உங்களுக்கு பலன் சொல்லுவேன். இந்த மாதிரி பார்த்தேன். அப்புறம் நிமித்தங்களை வச்சு பார்த்தேன், ஆருடத்தை வச்சு பார்த்தேன்றதெல்லாம் சும்மா லாஜிக் இல்லாது. அது உங்களுடைய இன்ட்யூஷனில் பேசுகிறீங்கன்னு சொல்லி வரவன் நம்பணும், நானும் நம்பணுன்ற பார்த்தீங்கன்னா. ஆனால் லாஜிக்கானது அஸ்ட்ரோ. அப்போ அது அஸ்ட்ராலஜி அப்படி பரவி வரும்பொழுது இதோடு சேர்த்து அந்த அந்த துறையில் முன்னேறக்கூடிய நபர்கள், தன்னுடைய கருத்துக்களை விளைவிக்கக்கூடிய நபர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, புலிப்பாணி 300ன்னு பாட்டு எழுதுறாங்க. புலிப்பாணி பாட்டு எழுதலை, புலிப்பாணிக்கு வேறு வேலை இல்லையான்னு நம்மளை பற்றி எழுதுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் போனீங்கன்னா ஜீவநாடின்னு ஒன்று இருக்கும். அகத்தியர் கொடுத்தது, அகத்தியர், காகபுசண்ட நாடி, அகத்திய நாடி, வசிஷ்ட நாடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 18 நாடிகள் 20 நாடிகள் வச்சுட்டு பாடுவாங்க. அகத்திய மாமுனிவர் உங்களுடைய கைரேகைக்கான பலன்களை சிவன் முன்னிலையில் சொல்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா இதை எவனோ ஒருத்தர் எழுதி அகத்தியர் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு புலிப்பாணி பாடல்களும் அதே தான். அதுக்கப்புறமா வந்து வீமகவி, இந்த மாதிரி குமாரசாமியும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை கவிகள் மூலமாக எழுதி இதை வந்து சித்தர்கள் எழுதுனாங்கன்னு சொல்லி ஏமாத்திக்கிறாங்க. சித்தர்களுக்கு நம்மளுக்கு ஜோசியம் எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்லைங்களா. அப்ப சித்தர்களுக்கு அந்த அவசியம் இல்லை. அவங்க 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 என்ன பண்றாங்கன்னா, இந்த வாழ்க்கையே ஒரு மாயை, இந்த வாழ்க்கையே ஒரு குப்பை, காத்தடைத்த பலூன், இந்த நம்பாத இது வந்து மாயை உனக்கு கண்ணுக்கு முன்னால. அப்ப காண்பதெல்லாம் கற்பதெல்லாம் வெறும் மாயையோன்னு சொல்லிட்டு நிற்பதுவே நடப்பதுவே பாட்டுல ஒரு பாரதியார் சொன்ன மாதிரி எல்லாமே மாயை, அற்ப மாயைகளோன்னு சொல்ல, அற்ப மாயை. அதுவும் இதுக்குள்ளே மாட்டாதுன்னு இப்போ ஜோசி சொல்றாங்களா சித்தர்கள். அவங்களே ஜோசி புக் எழுதுனாங்கன்னா எப்படி முரண்படுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சிவன் பார்வதிட்டு சொன்னது, பார்வதிட்டு சிவன் சொன்னது, அகத்தியர் பார்வதிட்டு சொன்னதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி சப்தரிசி நாடிகள், நிறைய நாடிகள், நிறைய புக்குகள், பழைய நூல்கள் இருக்கு. இது எல்லாமே யாரோ ஒருத்தன் புக்கு விற்கிறதுக்காக எழுதின கதை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால அந்த நூல்கள் நிறைய இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சித்தர்கள் எழுதின புக்காக தான் சொல்லுவாங்க. யாருமே சித்தர்கள் எழுதல, இவங்களா எழுதி வச்சுக்கிறாங்க. ஏன்னா சித்தர்கள் நேரடியாக இந்த வாழ்க்கையை குப்பைன்னு சொல்றவங்க எதுக்கு இந்த வாழ்க்கையை பத்தி எழுதுறாங்க. அப்ப அதுக்கு அப்ப இந்த மாதிரி வரும்பொழுது இந்த பாரம்பரியத்தை மருவி நம்ம ஊருக்குன்னு சில சிஸ்டம் இருக்கு, நம்ம ஊருக்குன்னு சில, ஒவ்வொரு ஊருக்கும் சில சிஸ்டம் இருக்குல்ல, அது மாதிரி வந்தது. நம்ம ஊர்ல வந்த சிஸ்டத்தை நிறைய அழிச்சிட்டாங்க. இந்த வெள்ளைக்காரங்க வந்தாங்க, அதுக்கு முன்னால மொகல்ஸ் வந்தாங்க, அவங்களாம் சேர்ந்து அழிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது வந்து வடநாட்டு சிஸ்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இலங்கை நூலகத்துல இருந்து எடுத்த சிஸ்டம்.
ரெண்டையும் கிளப் பண்ணி தான் நம்ம ஊர்ல பாரம்பரிய ஜோசியம்னு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் ஜோசியம் அழிஞ்சிருச்சு. அப்ப இது எப்படி இருந்துச்சுன்னா வாய் வழியாக குடும்பங்கள்ல இருந்து குடும்பங்களாக மாறி வந்து அது மட்டும் கொஞ்சம் உயிர்ப்போட இருக்கு. அது வந்து என்னன்னா பேசிக்கா ஒரு புளிய மரத்துக்கு காட்ட போனே அவர் கணக்கு போட்டு உனக்கு இது நடந்துரும் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. இது வந்து பேசிக்கானது. இதுல வந்து அவர் வர்க்கோத்தமும் பார்க்க மாட்டாரு, வர்க்க சக்கரங்கள் பார்க்க மாட்டாரு, நவாம்சம் பார்க்கறது இல்லை. அப்புறமா வந்து பாதகாதி மாற வெறும் இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கு, இந்த நடக்கும்னு சொல்லுவார். இந்த மாதிரி பலன்களை நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ இன்னொரு விஷயம், நான் ராஜநாடின்னு சொல்றேன். நான் வந்து ஒரு 15 ரூல்ஸை நான் கிரியேட் பண்ணி அதோட டோட்டல் சிஸ்டத்தை மாத்துறேன். இது வந்து நான் மாத்துறேன், என்னுடைய தாத்தா என்னுடைய மாமா எல்லாம் சொல்லி கொடுத்த நான் வச்சு கிரியேட் பண்ணி மாத்துறேன். பார்வையை கோணங்களை மாத்துறேன். இப்போ வேறவங்க என்ன செய்யறாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், பலன் அப்படியே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தை மாத்தி போடுங்க பலன் மாறிடும்னு சொல்றது, அது வேற ஒன்றையும் மாத்தல அவங்க. ஒரு இதை வந்து பிருகுநந்தி நாடின்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு. அதுல வந்து குருவை மாத்தி போட்டா அடுத்த ஜென்மத்துக்கு பலன் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குருவை மாற்றி மாற்றி போட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் வச்சு பலன் சொல்லுங்க, அப்படின்னா ஒத்து வரணும். இது வந்து லக்னங்களை மாற்றுறது, குருவை மாற்றுறது, சந்திரனை மாற்றுறது ஆதி காலத்துல இருந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபெயிலியர். மொத்தத்தில் என்னன்னா உங்களுக்கு எது சரியாக பொருந்தி ஜாதகத்திற்கு வருகிறது, எது எளிதாக வருகிறது என்ற அடிப்படையில் பார்ப்பதா. ஆனால் எல்லா ஜோசியத்தினுடைய பேஸும் ஒன்னே தான். சரிங்களா. நம்ம கண்ணோட்டம் வேற. நம்ம பாரம்பரிய ஜோசியத்திலயோ வேத ஜோசியத்திலயோ இல்லை அடுத்து வந்த ஜோசியங்கள்லயோ நம்ம வந்து ஒரு கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2-7 வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிரகக்காரங்கள் பார்க்குறப்ப சுக்கிரனை தான் 2-7க்கு வருது. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 2-7 வந்து சுக்கிரனுடைய ராசி. அப்போ சுக்கிரன் தான் அதுக்கான காரகம். சிலர் பாவங்களை வச்சு பார்க்குறாங்க, சிலர் வந்து ரிஷபத்தையும் துலாத்தையும் வச்சே கல்யாண வாழ்க்கையை கண்டுபிடிப்பாங்க ஒரு ஜாதகத்தை திறந்து. சிலர் அந்த சுக்கிரன் எங்கே இருக்குன்றத வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம். மொத்தத்தில் எல்லா ஜோசியமும் ஒரு சாரத்திலேருந்தே உருவாகிறது. அவங்களுடைய கண்ணோட்டம் இல்லைங்களா. அவங்களுடைய கண்ணோட்டம். இப்போ நான் வச்சிருக்க செல்லும் நீங்கள் வச்சிருக்க செல்லும் ஒன்று தான். நான் சொல்றது ஒன்று தானே, ஆண்ட்ராய்டு தானே. ஆண்ட்ராய்டு தான். சும்மா நான் ஆப்பிள்னு வச்சுக்கலாம். 2 பேரும் ஆண்ட்ராய்டு தான் வச்சிருக்கோம். 2 பேர் செல்லும் ஒன்று தான். ஆனால் 2 பேருடைய செல்லை எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே ஒன்றா இருக்காது இல்லைங்களா. உங்களுக்கு பிடிச்ச ஆப் நீங்கள் வச்சிருப்பீங்க, எனக்கு பிடிச்ச நான் வச்சிருப்பேன். என்னுடைய எல்லாமே மாறி இருக்கும். நான் வந்து பிளாக் வச்சிருப்பேன், நீங்கள் ஒயிட் வச்சிருப்பீங்க. அப்போ வேற வேற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி சிஸ்டம் ஒன்று தான். ஆனால் 2 பேருடைய யூசேஜ், அந்த ஆப்ஷன் செலெக்ஷனு, என்னுடைய எல்லாமே மாறிடுது. இது போல இந்த ஜோசியமும் எடுப்பார் கைப்பிள்ளை போல லைட்டாக சேஞ்ச் ஆகுமே தவிர இதில் என்னன்னா இதை ஏதோ ஒரு லாஜிக்கலாக சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. லாஜிக் இல்லாமல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு லாஜிக் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்றில் போட்டு செக் பண்ணுறதுங்கிறது வேற. நான் சொல்கிறது லாஜிக்கலாக சேஞ்ச் பண்ணணும். இந்த லாஜிக்கில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜோதிடங்கள் ஏற்று அதுக்கான வழிமுறைகளை அங்கே சொல்லியிருக்கும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பதில்கள் ஒரு காலத்தில் வந்து வாகன யோகம்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வாகன யோகம் யாருக்கும் பார்க்க தேவையில்லை, ஏன்னா எல்லாரும் வீட்லேயும் வாகனம் இருக்கும். வித்தை யோகம், கல்வி யோகம்னு பார்த்தாங்க. இப்போ எல்லாரும் கம்பல்சரி படிச்சே ஆகணும் இல்லைங்களா. அப்போ சில யோகங்கள், சில விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு கால தேச வர்த்தமான சுருதி யுத்தி பேதம்னு இருக்கு. ஊருக்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜோசியத்தை கையாளணும்னு சொல்லி ஜோசியமே சொல்லியிருக்கு. அப்போ பழைய ஜோசியம்னு சொல்லிட்டு புலிப்பாணி பாட்டை உட்காந்து இப்போ பாடிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? புலிப்பாணி பாட்டில் இப்போ இருக்கக்கூடிய எந்த தொழிலுமே இருக்காதுல்ல. ஒருவேளை புலிப்பாணியே எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் 15ஆம் நூற்றாண்டுல. இப்போ இருந்து ஒரு 6-7 நூற்றாண்டுக்கு முன்னால புலிப்பாணியே எழுதுனதாவே இருக்கட்டுமே. அப்படி எழுதியிருந்தாலும் அவர் அப்போ காலத்தில் இப்போ செய்யக்கூடிய தொழில் எப்பவுமே செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. என்ன தொழில் செஞ்சுப்பா? புலிப்பாணி காலத்தில் இருந்த தொழில் இப்போ என்ன செய்வோம்? சாப்பாடு, விவசாயம் மட்டும் தான் நடக்கும். விவசாயம் கூட அந்த காலத்தில் இருந்துச்சான்னு தெரில. காடுகளில் போய் ஏதாச்சும் பழங்களை கனிகளை பறிச்சுட்டு வந்து சாப்பிட்ருப்பாங்க இல்லைங்களா. அப்போ என்ன தொழிலை நான் இந்த காலத்துக்கு புலிப்பாணி பாட்டை பாடி சொல்கிறது ஒன்றும் சாத்தியம். அப்போ அப்டேட் ஆகணும். பாடல்களை கையில் வச்சுக்கிட்டு யூஸ் இல்லை. அப்போ இந்த ஜோதிடம் என்பது அப்டேட் ஆகணும். எது அப்டேட் உங்களுக்கு கொடுக்குதோ, எது ரொம்ப ஈஸி பண்ணுதோ, எது கையாளுவதற்கு லகுவாக இருக்குதோ அதைத்தான் நம்ம பெஸ்ட் ஜோசியம் சொல்கிறோமே தவிர பலன்கள் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் ஒன்றா தான் வரும். கையாளக்கூடிய தன்மையை பொறுத்து அது மாறும். அது மட்டும் இல்லாமல் அனுபவத்தை பொறுத்து மாறும். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம், அந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன் 2 கல்யாணமான்னு கேட்குறேன். இல்லைங்க, ஒரு கல்யாணம் தான், ஆனால் இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இருக்குன்னு சொல்லுது. இதே ஜாதகம் இன்னொன்று வருது, அம்மா உனக்கு 2 கல்யாணமானா, இல்லைங்க 2 கல்யாணம் இல்லை, இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லுது. இன்னொரு பொண்ணு வருது, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கடா, இல்லைங்க 2 கல்யாணம் சொல்லுது. 3மே ஒரே ஜாதகம். ஆனால் எல்லாத்துக்கும் கல்யாண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. சரிங்களா. அப்போ நம்ம ஏன் இந்த நிம்மதி இல்லைன்றதை நம்ம அனுபவத்தில் என்ன செஞ்சுக்குவோம், வரும்போது 3 ஜாதத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, 3 பிள்ளைகளுடைய பேர் என்ன, அவங்க அப்பா அம்மா லைஃப் எப்படி போச்சுன்றதை கேட்கும்பொழுது இந்த ஏன் இதெல்லாம் மாறுச்சுன்ற ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி நம்ம ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது ஒரே ஜாதகம் அடிக்கடி ரிப்பீட்டாக பார்ப்போம். ஏன்னா இதே வேலையை சொல்கிறோம் நிறைய. இப்போ உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் பிறந்ததில் இன்னொரு ஆள் வருவாங்க ஒரு 10 நாள் கழிச்சு. 2 பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் ஏன் வந்துச்சு, சிமிலாரிட்டி ஏன் வந்துச்சுன்றதை நம்ம என்ன செய்யணும், உட்காந்து அனலைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதுல நிறைய அனுபவங்கள் வர ஈஸியாக ஸ்மார்ட்டாக நம்மளுக்கு பலன்கள் வரும். நிறைய விஷயங்கள் சொன்னாலும் புரியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இது மாதிரி நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது அதனுடைய
அந்த எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதில் எத்தனை ஜாதகத்தை பார்த்தோன்றதை பொறுத்து மாறும், விதியை பொறுத்து மாறும். அப்போ எல்லா ஜோசியமும் ஒன்று தான். பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அனுபவப்பட இன்னும் நிறைய டியூன் ஆகும். ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.